பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 25வது மாவட்ட மாநாடு மற்றும் செம்படை பேரணி நடைபெற்றது. தளி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், MP சுப்பராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கட்சி கொடியை ஏற்றி வைத்த முத்தரசன் செம்படை அணிவகுப்பு பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முத்தரசன், அதிமுகவை பாஜக வளைத்து பிடித்திருந்தாலும் பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என தெரிவித்தார். என்னதான் எடப்பாடி அவர்கள் முயற்சித்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அவரை வளைத்து பிடித்திருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக கால் ஊன்ற முடியாது. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடியை அமித்ஷா வளைத்து பிடித்திருக்கிறார். மோடியும் அவரை திருச்சியிலே சந்தித்திருக்கிறார். ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவருடைய தோழமை கட்சி தலைவரை ஒரே ஒரு நிமிடம் விமான நிலையத்தில் வரவேற்பதற்கு மட்டும்தான் அனுமதி. உட்கார்ந்து ஒரு அறையில் உட்கார்ந்து பேசி 5 நிமிடம் கூட ஒரு மரியாதை நிமித்தமாக பேசுவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை என்பது எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததைப் போல பாஜகவுக்கு அவர் அடிமையாகிவிட்டார். அவர் அடிமையானது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் அடிமையாக வேண்டும் என்று விரும்புகிறார். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தமட்டில் தெளிவாக இருக்கிறார்கள், சுய சிந்தனையோடு இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசியல் என்பது கம்யூனிஸ்ட் பேரியக்கம், திராவிட பேரியக்கங்கள் வலுவாக உள்ள மாநிலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே வகுப்புவாத சக்தியான அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள்.